சமீபத்தில் ஒரு ஃபாலோவர் வாட்ஸ்அப்பை பற்றி ஒன்று கேட்டிருந்தார். அது என்னென்னா, வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக செட் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க, பயன்படுத்துவீங்க. பட் இந்த ஃபாலோவருக்கு ஒரு டவுட்டு, அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்போட ப்ரைவேட் அக்கௌண்ட்டை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, உங்களால் முடியும். பட் அதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன், கூகுளோட சர்ச் இன்ஜினை ஓப்பன் பண்ணேன், ஹவு டு செட் வாட்ஸ்அப் ப்ரைவேட் அக்கௌண்ட் டைப் பண்ணேன். அதில் ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி கூகுளோட ஜெமினிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு கூகுளோட ஜெமினியை ஓப்பன் பண்ணேன். அதே கேள்வியை ஜெமினிட்டையும் கேட்டேன், அதுவும் இதே பதில் தான் கொடுத்துச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு செட்டப் தான், நமக்கு தெரிஞ்ச செட்டப் தான். நீங்கள் அடிக்கடி நீங்கள் உள்ளே போய் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக செட் பண்ணிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இன் ஃபியூச்சரில். கைஸ், நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக செட் பண்ணுறதுக்கு பிரத்யேகமாக ஏதாவது செட்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரத்யேகமாக செட்டிங் எதுவுமே இல்லை. யூஸ்வலாக நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோன்னே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் லாஸ்ட் சீனு, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபோட்டு, ஸ்டேட்டஸு, ரீட் ரெசிட்டு, இந்த மாதிரி டிஃபால்ட் மெசேஜ், டைமரு, குரூப்பு, லைவ் லொக்கேஷன், கால்ஸ், பிளாக் கான்டாக்ட், ஆப் லாக்கு, சேட்டு லாக்கு, அட்வான்ஸ்டு, இது எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட் எங்கெங்கே விசிபிள் ஆகணும், எங்கெங்கே விசிபிள் ஆகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்டதாங்க. இது எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தேவையான ஒரு ப்ரைவேட் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் முறையாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை யாராலையும் அவங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை அவங்க படித்தாங்களா படிக்கலையா அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அவங்க அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் படிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் யாருமே எதையுமே ட்ராக் பண்ண முடியாது. இந்த மாதிரி இப்போ அபவுட்னு இருக்குது, இதை நோபடின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் அந்த அபவுட் செக்ஷனில் உள்ள விஷயங்கள் எல்லாமே ஹைடாயிரும் இல்லை, தெரிஞ்சிக்கவே முடியாது. சரிங்களா? மொத்தத்தில் வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக செட் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு செட்டப்பும் இல்லை. வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டு செட்டிங்கு ப்ரைவசி இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உலகமே இதுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு விஷயம் ஒரு ஆவரேஜான விஷயம்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோவை பார்க்கவங்களுக்கு இது ஒரு புதுமையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதில் நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சொல்ல மறந்துட்டேன், முதல்ல அதைத்தான் சொல்லுவேன். நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சது தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.